பாலா அவர் வெளிநாட்டோட கைக்கூலியா? அவர் எதுக்காக இவ்ளோ மக்களுக்கு நல்லது பண்றாரு அப்படின்னும், அவருக்கு எப்படி இவ்ளோ காசு வருது? அவர் ஒரு சாதாரண ஒரு டிவி ஷோல பாத்தீங்கன்னா, ஒரு காமெடியனா இருந்தாரு. சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல் பண்ணாரு. இப்ப காந்தி கண்ணாடி அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு ஹீரோவா. ஆனா அவருக்கு எப்படி இவ்ளோ பேருக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு அவருக்கு எவ்ளோ காசு கிடைக்குது? ஒரு ஷோக்கு போனா அவருக்கு எவ்ளோ குடுத்துருவாங்க? அந்த காச எப்படி அவர் மொத்தமா ஹெல்ப் பண்றதுக்கு குடுத்துருவாரா? அதெல்லாம் எப்படி அவர பண்றாரு? சோ இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எதனால இவர ஹெல்ப் பண்ற மாரி நடிக்கிறாரா? அப்படின்ற மாரியும், அவர் குடுக்குற ஆம்புலன்ஸும் சரி, அவர் குடுக்குற வண்டி எல்லாமே ஃபேக் ஆனது. போலியான ஒரு நம்பர் இருக்கக்கூடிய வண்டி அப்படின்னு நெறைய ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு ரீசென்ட்டா ஒருத்தர் பேசின இன்டர்வியூ பயங்கர வைரல் ஆகி பொதுமக்களுமே ஒரு செகண்ட் உண்மையாவே பாலாக்கு எப்படிப்பா இவ்ளோ காசு கிடைக்குது? அவர் ஏதாவது தப்பு பண்றாரோ? அப்படின்ற மாரி கேள்விகள தோண வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் இந்த மாரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கப்ப பாலாவே உண்மையாவே நான் உழைச்ச காசுல மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறப்ப எதுக்காக இப்படி ஏறி மிதிக்கிறீங்க? அவ்ளோ என்னங்க உங்களுக்கு வன்மம் அப்படின்ற மாரி ஒரு வீடியோவே போட்டிருந்தாரு. அதே மாரி அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, அது லீகலா தான் இருக்கு. அதே மாரி அவர் கொடுத்த டூ வீலருமே இன்னும் அவர் யாருக்கு குடுத்தாங்களோ அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லையே. உங்களுக்கு நான் வளர்ந்து வர்றதுல இல்ல மக்களுக்கு என்ன புடிக்கிறதுல உங்களுக்கு அவ்ளோ என்னதாங்க பிரச்சனை அப்படின்ற மாரியுமே கேள்விகள் கேட்டிருந்தாரு. இப்ப சீமான் அவர்களும் பாலா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. பாலா ஹெல்ப் பண்றதுல உங்களுக்கு என்னங்க கஷ்டம் அப்படின்ற மாரி தான் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் ஹெல்ப் பண்றாருன்னா பண்ணிட்டு போட்டுமே. அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? ஏன் அவருக்கு எங்க இருந்து காசு வந்தா உங்களுக்கு என்ன? அப்படின்ற மாரியும் இதே மாரி அவர் வளர்ந்து வரணும். அவரோட உழைப்புல இருந்து கிடைக்கக்கூடிய காச மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள இந்த மாரி பேசி பேசியே அவங்கள அழிக்கிறது தான் உங்களோட வேலை. அவரை பத்தி பேசினாதான் உங்களுக்கு காசு அப்படின்றதுனால தான் நீங்க அவரை பத்தி பேசுறீங்க. பாலாவுக்கு எப்பவுமே சீமான் அவர்களோட ஆதரவு இருக்கும் அப்படின்றத பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் நிறைய பேர் உண்மையாவே அவர் தப்பான ஒரு விஷயத்தினாலதான் இந்த ஒரு விஷயம்லாம் நடக்குது, ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த ஆதாரம் என்ன அப்படின்றத ப்ராப்பரா உங்களால சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்வியுமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டும் அவங்க என்ன ஒரு ஆர்கனைசேஷனும் அவங்க இதுக்கான முடிவை எடுக்கட்டும். நீங்கலாம் எதுக்கு இதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் நல்லது பண்றாருன்னா பண்ண விடுங்க. அவரை அழிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. உண்மையாவே நீங்க இந்த மாதிரி கேபிஒய் பாலாவோட இஷ்யூஸை பார்க்கும் போது என்ன தோணுது? அவர் அவரோட மக்களுக்கு உண்மையாவே கஷ்டப்பட்டு வந்தவர். அவர் 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பண்றாரு அப்படின்ற நினைக்கிறீங்களா? இல்ல அவர் போற இடத்துல எல்லாம் எப்படிப்பா வீடியோ எடுக்கிறாங்க? எப்படி ஒருத்தர் பின்னாடியே வருவாரா? அந்த டைம்ல அவர் போறாருன்னா திடீர்னு யாராவது ஹெல்ப் கேட்பாங்க. அவர்கிட்ட கட்டுக்கட்டா பாக்கெட்ல காசு வச்சிருப்பாரா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ஒரு சின்ன டவுட் வருதுங்க. அவருக்கு எப்படிங்க இவ்வளவு நடக்குது அப்படின்ற மாதிரி அப்படின்னு தோணுதா? இல்ல உண்மையாவே அந்த மனுஷன் நல்ல மனுஷன், அவரை வளர்ந்து வர்றது பிடிக்காம நெகட்டிவ் ஃப்ரேமிங் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு ஷேர் பண்ணுங்க.